Taste the Daily. சென்னை திருவல்லிக்கேணியில் நடைபாதையில் நடந்து சென்ற இரு சிறுவர்கள் மின்சாரம் தாக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இப்பகுதியில் உள்ள நடைபாதையில் நீலமேகம், ஆறுமுகம் ஆகிய இரண்டு சிறுவர்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கலைவாணர் அரங்கம் அருகே நடைபாதையில் நடந்து சென்றபோது மின்சார கேபிளில் இருந்து மின்சாரம் கசிந்து இரண்டு சிறுவர்கள் மீது பாய்ந்து கீழே விழுந்துள்ளனர். அவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். விடியா ஸ்டாலின் அரசின் மின்சாரத்துறை ஊழியர்களின் அலட்சியத்தால் நடைபாதையில் பாதசாரிகள் அச்சத்துடனேயே நடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை திருவொற்றியூரில் +2 மாணவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூர் தாங்கல் பீர்பைல்வான் தர்கா ரோடு பகுதியில் 17 வயது சிறுவன் நஃபீல் டியூஷன் முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்போது சாலையில் தேங்கிய மழை நீரில் கால் வைத்ததும் மின்கசிவு காரணமாக மின்சாரம் தாக்கி சிறுவன் துடிதுடித்து உயிரிழந்தார். முன்னதாக அப்பகுதி மக்கள் மின்சாரத்தை துண்டிக்க பலமுறை தொலைபேசியில் முயன்றும் மின்வாரிய அதிகாரிகள் பதிலளிக்காமல் இருந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் மின்வாரியத்துறையின் மெத்தனத்தால் அடிக்கடி அப்பாவிகள் உயிரிழப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட மரத்தாலான நடைபாதை இரவோடு இரவாக உடைத்தெடுக்கப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. பெரும் தொகையை முறைகேடு செய்ய வெளிநாடுகளிலிருந்து மரங்களை இறக்குமதி செய்ததாக கூறி தரமற்ற மரப்பலகையால் நடைபாதை அமைத்துள்ளதாகவும் இதற்கு 1,14,00,000 ரூபாய் செலவு செய்திருப்பதாக சென்னை மாநகராட்சி கணக்கு காண்பித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அவற்றை முறையாக பராமரிக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாநகராட்சி நிர்வாகம் முறைகேட்டில் ஈடுபட்டு மக்களின் வரிப்பணத்தை வீணடித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. போத்து ஒரு 6 months to 7 months தான் இருந்திருக்கும். அதுங்களையுமே இது இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ ஆனால் இதுக்கு எவ்வளோ இதாகிடுச்சு நான் வரும்போது கூட யோசிச்சுட்டு இருந்தேன். இதான் இதுக்குள்ளேயே போட்டு அதுக்குள்ளேயுமே எடுக்கிறாங்களேங்கிற மாதிரி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ பண்ணும்போதே இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமே தான் யோசிக்கிறேன். ப்ளஸ் யாருக்காக போகிறாங்களோ அவங்க யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு திட்டம் கொண்டு வந்து ஒழுங்காக பண்ணுறேன்னா அதை கரெக்டாக பண்ணணும். அதை தவிர்த்து நான் பண்ணுறேங்கிற பேருக்கு பண்ணக்கூடாது. விளம்பரத்துக்கு இது பண்ணக்கூடாது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதால் பொதுமக்கள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். வளர்ப்புறத்தில் இருந்து அரக்கோணத்திற்கு இயக்கப்படும் அரசு பேருந்து மிகவும் சேதமடைந்து உள்ளதால் அடிக்கடி பழுதாகி நடுவழியில் நின்றுவிடுவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் வளர்ப்புறத்தில் இருந்து அரக்கோணம் நோக்கி புறப்பட்ட பேருந்து திடீரென பழுதாகி நின்றதால் பள்ளி, கல்லூரி மாணவர்களும் மக்களும் பாதிப்படைந்தனர். இந்த வழித்தடத்தில் தரமான பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறைக்கு விடியா ஸ்டாலின் அரசு உத்தரவிட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடியா ஸ்டாலின் அரசு அறிவித்த வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டத்தில் பல்வேறு சிரமங்களை சந்திப்பதாக ஊழியர்கள் வேதனை தெரிவித்தனர். முதியோர், மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களது வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் வகையில் 10 மாவட்டங்களில் சோதனை முயற்சி தொடங்கியது. சென்னை வடக்கு மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியில் வீடு வீடாக ரேஷன் பொருட்களை விநியோகித்த போது பல்வேறு சிரமங்களை சந்தித்ததாக பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். இதனிடையே ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு செய்வதில் 3 மணி நேரம் வரை செலவிட வேண்டிய நிலை இருப்பதாக குடும்ப அட்டைதாரர்கள் குற்றம் சாட்டினர். விடியா ஸ்டாலின் அரசின் குளறுபடி உத்தரவுகளால் குடும்ப அட்டைதாரர்கள் மட்டும் இன்றி நியாய விலை கடை ஊழியர்களும் கடும் பாதிப்பை சந்தித்து வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. கைரேகம் உழ மாட்டுது சரியா, அப்புறம் கண் பார்வை வச்ச கண் பார்வையும் சரியா ஒர்க் ஆகலன்றாங்க. 2 hour 3 hour ஆகுது நிற்கிறதுக்கு, வாங்கின்னு வர்றதுக்கு. ஒரு நாளைக்கு 2 hour ஆகுது, 2 hour ஆயிடுது. திருப்புவனம் அஜித்குமாரை போலீசார் தாக்கியதை வீடியோ எடுத்த சக்தீஸ்வரன் பாதுகாப்பு கோரி தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். திருப்புவனத்தில் போலீசார் தாக்கியதில் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவத்தில் இது குறித்த வீடியோ முக்கிய சாட்சியாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இதனை வீடியோ எடுத்த சக்தீஸ்வரன் ரவுடிகளுடன் தொடர்பில் உள்ள காவலர்கள் தன்னை மிரட்டியதாகவும் தனக்கு பாதுகாப்பு வேண்டுமென்றும் டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் ரவுடிகளுடன் சேர்ந்து விட்டதால் குற்றங்கள் மலிந்து விட்டதாக புகார் கூறப்படுகிறது.